அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் அரசுக்கு களங்கம் கற்பிக்கும் முயற்சி ஒருபோதும் எடுபடாது என முதலமைச்சர் உறுதி. குற்றவாளியாக யாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் திட்டவட்டம். சொல்றேன், அது யாரா இருந்தாலும் சரி, அவங்க மேல தயவு தாட்சணமே இல்லாம காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கும். யார் அந்த சார் என பேட்ஜ் அணிந்து வந்த எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் கடும் கண்டனம். அதிமுகவை பார்த்து 100 சார் கேள்விகள் கேட்க முடியும் என பொள்ளாச்சி வழக்கை சுட்டிக்காட்டி விமர்சனம். பொள்ளாச்சி பாலியல் வல்லுநர் சம்பவத்தில் முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்ய அதிமுக ஆட்சியில் 12 நாட்கள் ஆச்சு. இப்படி பெண்களுக்கு எதிரான ஆட்சி நடத்திய சாருங்கள்லாம் பேட்ஜ் அணிஞ்சிட்டு வந்து உட்கார்றாங்க. இது போல 100 சார் கேள்விகளை அதிமுக பார்த்து என்னால் கேட்க முடியும். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் கைது செய்யப்பட்டவர் திமுக உறுப்பினரே அல்ல. முதலமைச்சர் சட்டப்பேரவையில் திட்டவட்டம். போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி தருவதில் எந்தவிதமான பாகுபாடும் இல்லை என முதலமைச்சர் திட்டவட்டம். அனுமதி இல்லாத இடங்களில் போராட்டம் நடத்திய திமுகவினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். துணைவேந்தர் நியமனம் தொடர்பான யுஜிசி விதிகள் திருத்தத்திற்கு அதிமுக கடும் எதிர்ப்பு. மாநிலங்கள் மீது தொடுக்கப்படும் யுத்தம் என முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் கண்டனம். சபரிமலையில் குவியும் கட்டுக்கடங்காத பக்தர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை. பம்பையில் செயல்பட்டு வரும் 7 ஸ்பாட் புக்கிங் கவுண்டர்களையும் நிலக்கல்லுக்கு இடமாற்றம் செய்ய முடிவு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்காக தேர்தல் கட்டுப்பாட்டு அறை திறப்பு. தேர்தல் விதி மீறல்கள் புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஆயத்தம். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை நாளை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சென்னை சைதாப்பேட்டையில் பொதுமக்களுக்கு பரிசு தொகுப்புகளை வழங்க உள்ளார். தகுதியுள்ள அனைத்து பெண்களுக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும். 3 மாதங்களுக்குள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. எடப்பாடி பழனிசாமியின் உறவினர் ராமலிங்கம் தொடர்புடைய இடங்களில் 2வது நாளாக வருமான வரித்துறை சோதனை. ஈரோடு, அந்தியூர், காங்கேயம், பெங்களூரு உள்ளிட்ட இடங்களில் விடிய விடிய அதிகாரிகள் ஆய்வு. சென்னை அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அதிமுக வட்ட செயலாளர் சுதாகர், பெண் காவல் ஆய்வாளர் ராஜி கைது. பாலியல் வழக்கில் கைதானதால் அதிமுகவில் இருந்து சுதாகர் நீக்கம், பெண் ஆய்வாளர் பணியிடை நீக்கம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரூர் அருகே கோபிநாதம்பட்டியில் சிறப்பு வாரச்சந்தை. 2 கோடி ரூபாய்க்கு ஆடு, மாடுகள் விற்பனை. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கின் முக்கிய குற்றவாளியான ரவுடி நாகேந்திரன் வீட்டிலிருந்து 51 பட்டா கத்திகள் பறிமுதல். பெண் ரவுடி இல்லாமல்லியின் மகன் மோகன்தாஸை ரகசிய இடத்தில் வைத்து விசாரித்து வருவதாக போலீசார் தகவல். விமானத்தின் எடையை குறைப்பதற்காக 248 பேரின் உடைமைகளை குவைத்திலேயே விட்டுவிட்டு வந்த ஏர் இந்தியா விமானம். சென்னை விமான நிலையத்தில் அதிகாரிகளிடம் பயணிகள் கடும் வாக்குவாதம். இஸ்ரோ தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த நாராயணனுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. நாராயணனின் வெற்றி பயணம் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கும் எனவும் நம்பிக்கை.
விருதாச்சலத்தில் சாலையோரத்தில் இருந்த திருமண மண்டபம் 120 அடி தூரத்திற்கு நகர்த்தப்படுகிறது. 500 ஜாக்கிகளை கொண்டு 6 மாத காலமாக நடைபெற்று வரும் நகர்த்தும் பணி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.